அமித்ஷா பேட்டியில குறிப்பிட்டு பேசும்போது தென் இந்தியால காங்கிரஸ் பெறக்கூடிய இடங்களை விட பாஜக கூடுதல் இடங்களை பெறும். இந்த முறை பாஜக தனது கணக்கை தென்னிந்தியால துவங்க இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய இந்தியால 2 நவீன கோயபல்ஸ் இருக்காங்க. கோயபல்ஸ் 1 நரேந்திர மோடி, கோயபல்ஸ் 2 அமித்ஷா. ஒரு உண்மைக்கு புறம்பா எப்படி பேசணும்னு அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். பொய்யே பேசி பேசி அதை உண்மையாக்கணும் முயற்சி பண்றாங்க. இந்த மண்ணில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்க காங்கிரஸை விட எப்படி ஒரு இடம் அதிகமா பெற முடியும்? அவங்க எல்லா பத்திரிகையும் அவருக்கு ஆதரவா இருக்கிறது பாஜக பத்திரிகை சொல்லுது. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற போறாங்க. தெலுங்கானால, ஆந்திரால, கேரளால, பாண்டிச்சேரியில என்ன நிலைமைன்றதை டெய்லி பார்த்துட்டு வராங்க. ஆனா இதை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பாஜக ஒரு இடமும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. அவருடைய கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவை தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு பாஜகவை கூட்டிட்டு போனா பின்னடைவு ஏற்படணிட்டு பாஜக இல்லாம பவன் கல்யாணம் வச்சு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறாரு. இதுதான் ஆந்திராவுடைய நிலைமை. கேரளால வாய்ப்பே கிடையாது, கிட்டவே போக முடியாது, ஊருக்குள்ளேயே எங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. தெலுங்கானால 100க்கு 100 நாங்க காங்கிரஸ் அங்க வெற்றி பெற போறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெற்றி பெற்றாச்சு. பாண்டிச்சேரியில வேற எங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? கர்நாடகாவில் ரேவண்ணா கவுடாவுடைய மகன் ரொம்ப சிறப்பான புண்ணியத்தை செஞ்சிருக்காரு. யாருக்கு? பிஜேபிக்கும் அவர்களுக்கும். ஆனா இப்படி ஒரு வன்புணர்ச்சிக்கு பெண்களை கேவலமாக நடத்திய ஒரு பாராளுமன்ற வேட்பாளருக்கு எப்படி ஒரு பிரதமர் போய் வாக்கு கேட்டாரு? இதெல்லாம் கர்நாடகா மக்களும் இந்திய மக்களும் கேட்கிறாங்க. ஒரு வீடியோ 2 வீடியோவில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அவருடைய ஓட்டுநர் சொல்றாரு. 1 2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கான வீடியோவை நான் எடுத்து போய் கொடுத்தது பாஜக தலைவர்கள் கிட்ட. பாஜக தலைவர்கள் தான் அதை வெளியிட்டு இருக்காங்கன்றார். நீ கூட்டணி கட்சி தோழமை கட்சி தலைவர்களுக்கும் விசுவாசமா கிடையாது, இந்த தேசத்துக்கும் விசுவாசமா கிடையாது. இதுதான் பாஜக மோடி ஸ்டைல். அப்போ எப்படி இவர்கள் வெற்றி பெற போகிறார்கள்? இதையும் மீறி ஒரு பேராசை அமித்ஷாக்கு இருக்குன்னா அது 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது அந்த மாற்றத்தின் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த தேசம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த தேசம், பல வரலாறுகளை படைத்திருக்கின்ற தேசம். பெருந்தலைவர் என்று பாஜகவால் ஏற்றுக்கொண்ட வாஜ்பாய்க்கு 2ஆம் இடம் கொடுப்பதில்லை. கண்ணியமா தேர்தல் நடத்தினாரு, வெற்றியை தவறவிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு போயிட்டார். ஆனா இவர் என்னென்ன உண்மைக்கு புறம்பான செய்திகள், பொய், பித்தலாட்டம் எல்லாம் பேசி 17 லட்சம் ரூபாய் வாக்காளர் கொடுக்குறேன்னு சொல்லி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்லி 400 ரூபாய் வித்திருந்த கேஸ் விலை 200 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இன்னைக்கு தலைகீழா நாடை புரட்டி போட்டிருக்கார். ஒரு இந்திய குடிமகனுடைய தலையிலையும் 1,50,000 ரூபாய் கடனை வச்சிருக்காரு. இவர் செஞ்ச சாதனை இதுதான். இன்னும் எவ்வளவு பொய் பேச முடியும்? இருக்கிற பொய்யெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப எருமை கதை பேசுறாரு, மசூதி கதை பேசுறாரு, கோவில்கள் கதை பேசுறாரு. எந்த கதை பேசினாலும் இவர் சாயம் வெளுத்ததுதான், இனிமே எடுபடாது. இந்திய மக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், மோடியும் பாஜகவையும். தமிழ்நாட்டு மக்கள் மோடி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே அந்த வாய்ப்புக்கெல்லாம் இடமில்லை. உண்மைக்கு புறம்பான செய்தி பொய்யா பேசிட்டு இருக்கிறது தான் அமித்ஷா மோடியோட வேலை.